ப்ளவுஸோடைய அளவு தான் இப்போ கரெக்டாக எடுக்கிறோம். சாதா ப்ளவுஸு கீழே வந்து 1.5 இன்ச்சு தையலுக்காக இடம் விட்டு மார்க்கு போட்டுக்கிறோம். 3 ப்ளவுஸு தாங்க நான் ஒன்றா போட்டு கட் பண்ணுறேன். நம்ம 5, 6 ப்ளவுஸ் வரைக்கும் போட்டு கட் பண்ணலாம். பின் டாட்லேருந்து ஷோல்டர் வரை தையலுக்காக 1/2 இன்ச்சு விட்டுட்டு ஒரு மார்க்கு. இடுப்பு சைடு தையல் 2 சைடும் சமமாக மடிச்சுட்டு நெக்கு பக்கம் மடித்து போட்டிருக்க பக்கம் நம்ம வச்சுட்டு கரெக்டான சேஃபாக வச்சுட்டு அந்த டாட்டுக்காக 1 இன்ச்சு இடம் விட்டுருக்குறோம். நெக்கு சைடு 1 இன்ச்சு இடம் விட்டு தையலுக்காக ஒரு மார்க்கு, 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு ஒரு மார்க்கு. ப்ளவுஸை வந்து எடுக்காமல் பேக் சைடு நெக்கு முன்னாடி கொஞ்சம் நவுத்தி தையலுக்காக 1/4 இன்ச்சு விட்டு ஒரு மார்க்கு. ஷோல்டர் பின் டாட்லேருந்து சைடு சீம் வந்து தையலுக்காக எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல வச்சு மேலே ஆம்கோல் தையலுக்காக 1/2 இன்ச்சு விட்டு ஒரு மார்க்கு. திரும்ப நேராக தையலுக்காக ஒரு மார்க்கு, எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு ஒரு மார்க்கு. ஸ்கேல் வச்சு எங்கெங்கே மார்க் போட்டிருக்கிறோமோ மார்க் உள்ள இடத்துல வந்துட்டு நேராக கோடு வரைஞ்சிக்கலாம். ஆம்கோளுடைய கோடு இது ஃபஸ்ட்டு கோட்டில் தான் நம்ம வந்து வரையணும். கீழே 2வதாக இருக்கிற கோட்டில் வரையக்கூடாது. 2வதாக இருக்கிற கோடு வந்து தையல் தைச்ச உடனே அடிபட்டுரும். நெக்கோடைய அகலம் வந்து ஒல்லியாக இருந்தாங்கன்னா 2.25, கொஞ்சம் மீடியமாக இருந்தாங்கன்னா 3 இன்ச்சு. நான் வந்து 2.25 வச்சுருப்பேன். 1/4 இன்ச்சு நெக்கு பீஸ் கொடுத்து தையல் தைக்கும்பொழுது 3 இன்ச்சு அகலம் கிடச்சிடும். நெக்கு வந்து லோவாக அழகாக இருக்கும். ப்ளவுஸோடைய ஷோல்டர் எங்கே இருக்கோ நெக்கு பக்கம் வந்து 1/4 இன்ச்சு இடம் விட்டுட்டு ஆம்கோல் ஸ்லீவ்ஸ் ஜாயின் பண்ண 1/2 இன்ச்சு இடம் விடணும். ஸ்லீவ்ஸ் வந்து ரவுண்டு ஷேப்பில் வரும், அதனால் வேண்டி அதுக்கு 1/2 இன்ச்சு இடம் விடுறோம். நேராக ஒரு மார்க்கில் இருந்து கீழே வந்து அந்த வடிவில் இருக்கிற இடத்துக்கிட்ட 1.5 இன்ச்சு முக்கோண ஷேப். நான் வந்து ட்ராயிங் வரைய மாட்டேன், இது வந்து புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு தான் சொல்லித்தரேன். ஆம்கோளுடைய ட்ராயிங் மேலேருந்து கீழே வந்து 3 இன்ச்சு இறக்கத்துக்கு வச்சுட்டு ரவுண்டு ஷேப் வரைஞ்சிடலாம். ஆம்கோல் வந்து வரைஞ்சாச்சு. பேக் நெக்கு ஸ்கேல் வச்சுட்டு ஸ்கொயர் வடிவில் வந்து நீட்டாக ஒரு கோடு போட்டுக்குவோம். கோடு போட்டுட்டு எவ்வளோவுக்கு வந்து ரவுண்டு ஷேப் தேவையோ அந்த ரவுண்டு ஷேப்பு வரைஞ்சிக்கலாம். இவ்வளோ டீப்பு இறக்கி இருக்கும் பொழுதே வந்து நம்ம அந்த கட்டத்துக்குள்ளே வரைஞ்சோம்னா லோவாக இருக்கும், அழகாக இருக்கும். இல்லை இன்னும் கொஞ்சம் அகலமாக வேணும் அப்படின்னா அந்த கட்டத்துக்கும் வெளியில் தான் ட்ராயிங் வரையணும். அடுத்த வீடியோ நான் போடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஷோல்டருடைய உயரம் இடுப்புலேருந்து ப்ளவுஸோடைய உயரம், இடுப்போடைய அகலம், கரெக்டான தையலுக்கான ஒரு கோடு, எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு ஒரு கோடு, கரெக்டாக ஒரு மார்க் போட்டிருக்கோம். கீழே மார்க்கு கிடையாது. நெக்கோடைய அகலம், ஷோல்டருடைய அகலம், ஆம்கோளுடைய கட்டமாக ஒரு ஸ்ட்ரைப் போட்டு வரைஞ்சி எடுத்துக்கணும். ஆம்கோல் நெக்ஸ்டோட பேக் சைடு வந்து ட்ராயிங் வரைஞ்சிட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம அந்த இதை வரைகிறோம்.